கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1/5/2026 வெள்ளிக்கிழமை, மே மாதத்தினுடைய முதல் நாள். புதிய காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். God looked upon the children of Israel and God had respect unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை நினைத்து பார்க்கக்கூடிய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கர்த்தர் நினைத்து பார்த்தபடியினால் நோவாவையும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள் ஆகிய 8 பேரையும், பேழைக்குள்ளிருந்ததான மிருக ஜீவன்கள் அத்தனையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து அவர்களை தேவன் காப்பாற்றினார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவள குழந்தை இல்லாத அனுபவத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் நினைத்து பார்த்து அவர்களையும் கடாட்சிக்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். ஆண்டவருடைய நினைவிலே கர்த்தருக்கு காணப்பட்டதான நபர்கள். 1 சாமுவேல் 1:19 சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளை நினைத்தருளினபடினால் கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆம் பிரியமானவர்களே, யார் நினைத்து பார்ப்பதற்கு மறந்து போனாலும் நம்மை மறவாமல் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் நமக்காக இருந்து நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் பின்னணிகளையும் நினைவில் வைத்திருப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நினைவு நம்மேல் படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. எங்களை நினைத்து பார்த்து ஆசீர்வதியும். மனிதன் நினைப்பான், நினைக்க மறப்பான். மனிதன் நினைப்பான், மனிதன் நினைக்காமல் போவான், மறந்து போவான். ஆனால் இயேசுவாகிய நீர் மறவாமல் நினைத்து பார்த்து ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் நல்லவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் தேவ சமாதான வழி நடத்தலும் பாதுகாப்பும் நம்முடைய ஜனத்தோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்றை கேள்வியும் பதிலும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். யார் யாரிடத்தில் சொன்னது? ஆதியாகமம் 18:3 ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே தரிசனமான 3 புருஷரை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.